வீட்டிலேயே தரமான ஒரு மிளகா கறி செஞ்சு காட்டுறேன். பேப்பர் பேனால வச்சு நோட் பண்ண வேணாம், மைண்ட்லயே உங்களுக்கு இந்த வீடியோ மட்டும் முழுசா பாருங்க. அதுக்கு நான் மிளகா கறிக்கு நீங்க எத்தனை கிலோ வாங்கினாலும் சரி, எலும்பை மட்டும் தனியா கழிச்சு இந்த மாதிரி பாக்கு சைஸ்ல வெட்டி இன்னைக்கு நானும் என் பையனும் சேர்ந்து சரியான ஒரு பிளான். வெங்காயம் உரிக்கும் போதாச்சும் தண்ணி வருதான்னு பார்த்தா வாய்ப்பே. மிளகா கறிக்கு ரொம்ப முக்கியமான மேட்ரு, 1 கிலோ கறிக்கு நீங்க கரெக்டா 17 மிளகா எண்ணி. அது மட்டும் இல்ல, மிளகால இருந்து கண்டிப்பா விதைய ஃபுல்லா எடுத்து. இதுக்கு வர மிளகா சின்ன வெங்காயம் அவ்வளவுதாங்க மேட்ரு. அப்புறம் என்னங்க, கல்லப்பத்தை வச்சு கறிப்போசி வச்சிட வேண்டியதுதான். நான் 1.5 கிலோ கறிக்கு வெறும் 100 ml தாங்க எண்ணெய். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுக போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்க வேண்டியது. வரமிளகா மேலாக்குல தூவி விட்டு 4 திருப்பி கொஞ்சமா மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகா அப்படியே தூவி விட்டு கழுவி வச்ச கறி எடுத்து போட்டுற வேண்டியது. இந்த கறிக்கு தண்ணியே ஊத்த தேவையில்லை. 4 திருப்பி அப்படியே மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க, அப்புறம் தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை கறியை வீட்டுல செஞ்சாவே டேஸ்ட் பாக்குறதே ஒரு தனி. பாக்குறேன்னு சொல்லி நானும் என் ஒய்ஃப் எங்க அக்கா பையன் ஒரு 1/2 கிலோ கறி தின்னு. கறி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிற வேண்டிய. உங்களுக்கு ஒரு உண்மை சொல்லட்டுங்களா, ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி குடும்பமா சேர்ந்து ஹால்ல உட்கார்ந்து சாப்பிடுற சுகமே. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபேமிலியா உட்கார்ந்து ஹால்ல சாப்பிடுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, ஒரு லைக்க போட்டு அடுத்த ஒரு தரமான வீடியோக்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கிங்க. நான் ஹோண்டா கார்த்திக்.